வணக்கம். நான் உங்க கபிலன். நம்ம எல்லாரும் ஒரு 4 இயர்ஸ் வந்து காலேஜ் படிச்சு முடிக்கிறோம். ஆயிரக்கணக்கான லெக்சர் ஹவர்ஸ் வந்து நம்ம அட்டெண்ட் பண்றோம். ஸோ நெறைய நைட் வந்து தூங்காம எக்ஸாம்க்குலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். இதெல்லாம் பண்ணாலுமே நம்மளுக்கு எந்த ஒரு இன்டர்வியூ கால்ஸும் வர்றது கிடையாது. உங்க இன்பாக்ஸ் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்டியா இருக்கும். இது இப்படியே கன்டின்யூ ஆயிட்டு இருந்துச்சுன்னா, நாளடைவுல வந்து உங்க கையில இருக்க அந்த ஒரு டிகிரியுமே வந்துட்டு வேல்யூ குறையிற மாரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இப்ப நான் சொல்றத நீங்க இத கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு ஒருத்தரோட ஸ்டோரி மட்டும் கிடையாது. இது ஒட்டுமொத்த ஒரு ஜெனரேஷனோட ஸ்டோரி. நம்ம இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15,00,000 ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு பாஸ்ட் அவுட் ஆகுறாங்க. இவங்க எல்லாருமே பிளேஸ் ஆகுறாங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கொஸ்டின் மார்க் தான். நீங்க நெறைய நியூஸ் ஆர்டிகல் பார்த்திருப்பீங்க. ஏஐ வந்ததுக்கு அப்புறமா, ஏஐ வந்துட்டு யாரெல்லாம் ப்ராப்பரா லேர்ன் பண்றாங்களோ, அவங்களுக்கு ஜாப் ஓப்பனிங்ஸ்ன்றது அதிகமா இருக்கு அப்படின்றது. ஸோ இவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருந்தாலுமே, ஏன் எல்லாராலயும் பிளேஸ் ஆக முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்துட்டு ஈவன் ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுமே, இந்த ஓல்டு புக் சிலபஸ வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னா வந்துட்டு தப்பான ஒரு அசம்ப்ஷன். பேசிக்கான கோடிங் கத்துக்கிட்டா போதும். ChatGPTல வந்து ப்ராம்ப்ட் எழுதுனா போதும். நம்மளுக்கு அத வச்சு காலத்த ஓட்டிக்கலாம் அப்படின்ற மாரி மைண்ட் செட்ல இருக்காங்க. அது அது அப்டேட் ஆகி பல நாட்கள் ஆயிடுச்சு. இப்ப இந்தியால கரண்ட் மார்க்கெட்டுக்கு என்ன தேவை அப்படின்றத ரியலான டேட்டா வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த ஸ்கில் கேப்ப வந்துட்டு பிரிட்ஜ் பண்ண நெறைய பேர் யூஸ் பண்ற பேர் தான் மெசாய் ஸ்கூல் அப்படின்ற இந்த பிளாட்ஃபார்ம். ஸோ எக்கானமிக் சர்வே 2025, 2026ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏஐ வந்துட்டு எந்த ஒரு ஜாப்பையும் கில் பண்ணல. ஸோ இந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெடிஷனலா பண்ணிட்டு இருக்க அந்த அ வே ஆஃப் வொர்க்கிங் கல்ச்சர வந்து பார்த்தீங்கன்னா, ரீஷேப் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து எவால்வ் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு யாரு சீக்கிரம் அடாப்ட் ஆகுறாங்களோ, அவங்களுக்கு தான் ஃபியூச்சர். ஸோ இதனால எங்கேயுமே வந்து யாரோட ஜாப்பும் வந்து பாதிப்படையாது. ஸோ ஜாப் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இப்ப நம்ம கரண்ட்ல என்டர் ஆயிருக்க எரா என்ன அப்படின்னா, ஏஜென்டிக் ஏஐன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு அட்டானமஸ் சிஸ்டம். அதுவே திங்க் பண்ணும். அதுவே டிசிஷன் எடுக்கும். ஒரு காம்ப்ளக்ஸான ஒர்க் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட் பண்ணும். நான் முதல்ல சொன்ன மாரி, இப்ப இருக்கிற கரண்ட் கம்பெனிஸ் எல்லாம் எங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியர் மட்டும் வேணான்னு சொல்லிட்டு மூவ் ஆக அவங்க எப்பயோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இந்த ஏஐ ஏஜென்ட் அண்ட் அட்டானமஸ் ஒர்க் ஃப்ளோ எக்ஸிகியூஷன் ஹைரிங் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 இயர்ல வந்துட்டு 180% இருந்து 220% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. அ அது மட்டும் இல்லாம இந்த ஏஐ ஏஜென்ட் ரோல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது இயருக்கு இயர் வந்துட்டு 260% வந்துட்டு இன்கிரீஸ் ஆயிட்டு தான் இருக்கே தவிர, எங்கேயுமே வந்துட்டு இந்த ஏஐனால ஜாப் வந்துட்டு குறையல. ஸோ அப்ப என்னதான் இங்க கேப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெடிஷ்னல் இந்த காலேஜ் சிஸ்டம் வந்துட்டு நம்மளுக்கு சொல்லி தர்றது எல்லாமே வந்து தியரி, கதை அதுதான். பட் கம்பெனி எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்துட்டு அட்டானமஸா யாரு எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு சிஸ்டம பில்ட் பண்றாங்க அப்படின்றது தான். பட் நம்மளுக்கு நம்ம அங்க தான் வீக்கா இருக்கோம். ஸோ கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ற ப்ரொஃபஷனலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் மார்க்கெட்டுக்கு என்ன தேவை? எத சொல்லிக் குடுத்தா வந்துட்டு அவனால ஒரு நல்ல ஜாபுக்கு போய் சர்வே ஆகுன்ற அந்த விஷயம் அவங்களுக்கே தெரியல. ஸோ நம்ம இந்த ஜாவா, பைத்தான், எஸ்கியூஎல் இதெல்லாம் நம்ம காலேஜ்ல நம்ம படிக்கிறோம். பட் கரண்ட் மார்க்கெட்டுக்கு என்ன தேவை? யாரால ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ண முடியும்? அப்படின்றது தான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 20 லேக்ஸ் பேக்கேஜ் குடுத்து ஒருத்தர ஹையர் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பட் நாம அதுக்கு ரெடியா இல்ல. ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்கில் கேப்ப பில்ட் பண்றதுக்கு அதிகமா நான் முதல்ல சொன்ன மாதிரி அ என்டர் ஆயிருக்க அந்த பிளாட்ஃபார்ம் தான் வந்துட்டு மசாய் ஸ்கூல் அப்படின்ற இந்த பிளாட்ஃபார்ம். நம்ம ட்ரெடிஷனலா படிக்கிற அந்த டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு போதாதனால, ஸோ அத எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மசாய் ஸ்கூல் அப்படின்ற இவங்க இந்த யூசுவலான எட்டெக் கம்பெனின்னு சொல்லிட்டு இவங்கள அவங்க பொசிஷன் பண்ணிக்கிறது கிடையாது. ஸோ இவங்க வந்துட்டு அவுட்கம் ட்ரிவன் ஆன்லைன் கரியர் ஸ்கூல்ன்னு சொல்லிட்டு இவங்கள பொசிஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2026 வரைக்கும் 40,000 பிளஸ் ஆக்டிவ் லேர்னர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. டெக்னாலஜி சைட்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், டேட்டா சயன்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் வந்துட்டு ப்ரொவைட் பண்றாங்க. அடுத்ததா மேனேஜ்மெண்ட் சைட்ல ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், பிசினஸ் அனலிட்டிக்ஸ் இதெல்லாம் ஜெனரேட்டிவ் ஏஐயும், ஏஜென்டிக் ஏஐயும் வச்சு இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டிங் சைட்ல ஏஐ ஆட்டோமேஷன் பேஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இதில இருக்க ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில ஒரு ஃபண்டமெண்டல் ப்ரோகிராம் வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு 12த் பாஸ் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே உங்களுக்கு போதும். ஒரு சாதாரண ஒரு பிடெக் நம்ம ஒரு ஜாயின் பண்றோம் அப்படின்னா, ஒரு மினிமம் வந்து ஒரு 2 லேக்ஸ்ல இருந்தே ஃபீஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். பட் இவங்களோட ஆவரேஜான ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட்டிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 60,000 கிட்ட இவங்க சார்ஜ் பண்றாங்க. அப்ப இதில குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மசாய் ஸ்கூல்ல 16 பிளஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸோட ப்ரோக்ராம்ஸ கிரியேட் வந்து பண்ணியிருக்காங்க. இதில ஐஐடி, ஐஐஎம், எக்ஸ்எல்ஆர்ஐ, பிட்ஸ், எம்ஐடி, இன்டர்நேஷனல் கொலாபரேஷன் இருக்கு. இன்க்ளூடிங் ரோட்மேன் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்.
இதுல இன்னொரு ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்டின்னா, நெறைய பேருக்கு வந்து இந்த இங்கிலீஷ்னால வந்துட்டு ஒரு ஜாப் என்டர் ஆகுறதுக்கு வந்துட்டு ஒரு பேரியரா இருக்கும். ஸோ இவங்க வச்சிருக்க இவங்களோட ப்ரோகிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட ரீஜனல் லாங்குவேஜ்ல நீங்க கத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு தமிழ்ல, மலையாளம், கன்னடா, தெலுங்கு, மராத்தி இந்த மாரி உங்களோட ரீஜனல் லாங்குவேஜ்ல கூட நீங்க இவங்க ப்ரொவைட் பண்ற இந்த ப்ரோகிராம்ஸ நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். இதுல இருக்க ஸ்பெஷல் ப்ரோகிராம்ல மிசோகி ஏஐ அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல 14 வீக்ஸ்ல அட்வான்ஸ் ஏஐ ப்ரோகிராம் கத்துக்கலாம். புரொடக்ஷன் லெவல் ஏஐ இன்ஜினியரிங் லேர்ன் பண்ண. அடுத்ததா பிளேஸ்ட். இது ஒரு ஏஐ பவர்டு டேலண்ட் பிளாட்ஃபார்ம். இதில வெரிஃபைடு ஸ்கில்ல பேஸ் பண்ணி எம்ப்ளாயர் கிட்ட டைரக்ட்டா கனெக்ட் பண்ணுவாங்க. அடுத்த ஸ்பெஷல் ப்ரோகிராம் எம்பவர் ஹர். எஸ்பெஷலி விமென்க்காக நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து டயர் 2, டயர் 3 சிட்டீஸ்ல ஃப்ரீ இனிஷியேட்டிவா எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்டு இன்டர்ன்ஷிப் மூலியமா ஒர்க் ஃபோர்ஸ்க்கு என்ட்ரி ஆகலாம். இப்போ பிளேஸ்மென்ட் பத்தின டவுட் நெறைய பேருக்கு இருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் 10,000 பிளஸ் ஸ்டூடண்ட்ஸ வந்து அவங்களோட கெரியர் வந்து டிரான்சிஷன் பண்ணி நெறைய எம்என்சி கம்பெனிஸ் லைக் பாரத் பே, ஸ்விக்கி, ஓலா இந்த மாரி நெறைய கம்பெனிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ இவங்களோட அந்த பிளேஸ்மென்ட் பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 94%. ஆவரேஜான ஒரு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 6.1 எல்பிஏ. ஸோ இதில நான் சொல்ல வர்றது என்ன அப்டின்னா, ஒரு கம்பெனின்னு இருந்தா கண்டிப்பா அதில பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லாமே இருக்கும். ஸோ இவங்களோட ஒரு சில விஷயங்கள பத்தி நம்ம சொல்லணும் அப்டின்னா, இந்த பே ஆஃப்டர் ரிப்ளேஸ்மென்ட் பத்தின ஒரு சில ஃபீட்பேக்லாம் வந்திருக்கு. ஸோ ஹையரிங் ஃப்ரீஸ் டைம்ல ஒரு கம்பெனிய ரன் பண்றதுக்கு அது இம்பாக்ட்டா இருந்ததுனால வந்துட்டு, இவங்க இந்த ப்ரீபெய்ட் ஃபீ மாடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அத மூவ் ஆன் ஆயிருக்காங்க அந்த மாடியூல்ல. ஸோ அதனால இவங்களோட பிளாட்ஃபார்ம நீங்க நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. ஸோ இவங்களோட கரிக்குலம் எடுத்து வச்சுக்கிட்டு, ஸோ கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க ஒரு நல்ல டிசிஷன நீங்க எடுங்க. நான் அகைன் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். என்ன அப்டின்னா, கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜாப் வேக்கன்சி அப்டின்றது அது எப்பயுமே ஸ்டாப் ஆகாது. அ எப்பயுமே போயிட்டே தான் இருக்கும். பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது யூசுவலான டிகிரிய முடிச்சுட்டு, அந்த தியரிய மட்டும் படிச்சு வச்சிருக்க அந்த பெர்சனே கிடையாது. யாரு அட்டானமஸா ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ண முடியுமோ, அவங்களால மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கம்பெனில வந்துட்டு பிளேஸ் ஆக முடியும். நல்ல பேக்கேஜ்ல. ஸோ ஜாப் எங்கேயுமே வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகல. எங்கேயுமே வந்துட்டு எரேஸ் ஆகல. ஸோ இது நெக்ஸ்ட் லெவல்க்கு எவால்வ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க உங்களோட ஸ்கில்ல எப்படி நீங்க டெவலப் பண்றீங்க, அத பேஸ் பண்ணி தான் ஜாப் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ யாரு கன்டினியூஸா லேர்ன் பண்ணிட்டே இருக்காங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் ஃபியூச்சர்ல ஜாப் அப்படின்றது எப்பயுமே வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும். ஸோ அதனால நீங்க மசாயா ஸ்கூல் இவங்க ஆஃபர் பண்ற இந்த ப்ரோகிராம்ஸ, இந்த கரிக்குலம நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. நீங்க கரெக்ட்டான டிசிஷன் எடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இது சம்மந்தப்பட்ட லிங்க்ஸ் எல்லாம் நான் ப்ரொவைட் பண்றேன். ஸோ அத செக் பண்ணி பாருங்க. அடுத்து வேற ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.